ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். வீட்டில் சேஃபாக இருங்க, வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஆண்டவர் இந்த புதிய நாளிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் நம்மளை உற்சாகப்படுத்துது, நம்மளை மோல்ட் பண்ணுது, நம்மளை தேற்றுறது, நம்மளை ஆளுகை செய்யுது. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நாள் அதை ருசித்து வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், டிப்ரெஷன்ஸ், ஆங்ஸைட்டி, ஃபியர், எங்கே உலகத்தில் எந்த பக்கம் தேடினாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோத்ரூ பண்ணுற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வேறு எங்கேயுமே கிடையாது, ஆண்டோடைய வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தை இன்றைக்கி எங்கெங்கேயோ தேடுறான், ட்ரக்ஸை தேடுறான், வேறு ஆசை இச்சைகளுக்கு போகிறான். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குது. நிரந்தரமான சந்தோஷம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும்னு சொன்னால் அது ஆண்டோடைய வார்த்தை மாத்திரம்தாங்க. அதை சாப்பிட சாப்பிட, அதை வாசிக்க வாசிக்க, அது உங்கள் உள்ளே போய் ஸ்டோர் ஆக இட் வில் ரீக்ரியேட் அ நியூ லைஃப். இட் வில் கிவ் யூ அ நியூ லைஃப், அ நியூ ஸ்பிரிட். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்ட அழுக்க எல்லாத்தையும் அழகாக அதை ரீஃபில்டர் பண்ணி உங்கள் ஆத்துமாவை நல்ல ஸ்டேட்டில் வச்சுக்க இந்த ஆவியானுடைய வார்த்தை அது போதுமானதாக இருக்கிறது. இந்த காலவெளியில் ஒரு வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் கேரக்டர்ஸில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் சில நாட்களாக தியானிச்சிட்ருக்கிறேன். அதில் ஏசப்பா எனக்கு கொடுத்த ரெவலேஷன்ஸ்லேருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 39 42 வரைக்கும் மார்த்தா, மேரி, லாசரு பற்றி ஆண்டவர் சொல்கிறேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான, ஆண்டவர் ரொம்ப நேசித்த ஒரு ஃபேமிலி. எப்போல்லாம் ஊழியத்துக்கு பெத்தானி வழியாக போகிறாரோ அப்போல்லாம் பெத்தானியில் தங்கி இவங்களோட கூட நேரத்தை செலவிட்டு அவர் போகிறது வழக்கமாக இருந்தது. 38 வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணம் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். 40ஆம் வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, நல்லா கவனிங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக அப்படி சொல்கிறார். ஏம்மா நீ நிறையா காரத்தை குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்று தானே, மரியாள் பார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கொண்டான். இங்கே 2 கேரக்டரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாள், மரியாள். இந்த மார்த்தாள் ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ஷி வாஸ் ஓவர் ஆக்கியூபைடு அப்படின்னு இருந்துச்சு ஒரு வார்த்தை. ஓவர் ஆக்கியூபைடு, ஓவர் பிஸி. சில நேரத்தில் இந்த ஓவர் பிஸி, இந்த ஓவர் ஆக்கியூபைடு, இந்த ஓவர் டிஸ்ட்ராக்டடு, இது எல்லாமே உங்கள் ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை அப்படியே கெடுத்துரும். மார்த்தாளுக்கு தான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் மார்த்தாள் அவங்க பண்ணது ரொம்ப நல்ல காரியம்தான். ஏசப்பாவை சர்வ் பண்ணணுன்னு போனாங்க, ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் பாருங்கள், ஷி வாஸ் ஓவர் ஆக்கியூபைடு. அவர்கள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் ஆக்கியூபைடாக இருந்து அதில் வருத்தம் அடைந்தான்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி கூட நீங்கள் ஓவர் ஆக்கியூபைடாக இருக்கீங்களா? ஓவர் பிஸியாக இருக்கீங்களா? ஓவர் டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்களா? இதனுடைய எண்ட் ரிசல்ட் எங்கே தெரியுமா? ஆண்டர்கிட்டேருந்து உங்களை பிரிச்சிடும், அப்படியே உங்களை வெளியே கொண்டு போயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, மினிஸ்ட்ரின்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஒரு சில வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எப்போவுமே டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பிஸியான ஒர்க் இருந்தாலும், எவ்வளோ பிஸியான காரியங்கள் இருந்தாலும், நம்ம மரியாள் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய முதல் காரியம், அந்த அம்மாவுக்கும் ஆசை இருந்திருக்கும், ஏசப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேலை செய்யணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அந்த அம்மா ஒரு படி, மார்த்தாளை விட ஒரு படி மேலேயே போய், எனக்கு இதெல்லாம் முக்கியம்தான், ஏசப்பாவை சர்வ் பண்ணணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு முக்கியம்தான். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு ரொம்ப முக்கியம் என் ஆத்துமா, அவருடைய வார்த்தை தான் என் ஆத்மாவை தேற்றுறோம், அந்த வார்த்தை தான் என் ஆத்மாவுக்கு உணவு அப்படின்னு சொல்லி முதலாவது அந்த அம்மா பண்ண காரியம், ஷி கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். அந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தைக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பாருங்கள், வந்த உடனே இயேசுவின் பாதத்தருகே அவள் உட்கார ஆரம்பிச்சிட்டாள். இன்றைக்கி கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, ஓவர் பிஸியாக இருக்காதீங்க, ஓவர் டிஸ்ட்ராக்டடாக இருக்காதீங்க, ஓவர் ஆக்கியூபைடாக இருக்காதீங்க. ஆமாம், ஃபேமிலி, ஏசப்பா ஆண்டவர் வச்சுருக்கிற ஃபார்முலா, முதல்ல இயேசு கிறிஸ்து, அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் மினிஸ்ட்ரி, அப்படி வச்சுருக்கிறார். இது நீங்கள் எங்கே உல்ட்டா பண்ணாலும் நம்ம வாழ்க்கை காலியாயிரும். ஆகவே ஆண்டரை முதல்ல நல்லா தேடுங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க புரியுது, ரொம்ப ஆக்கியூபைடாக இருக்கிறீங்க புரியுது, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷனு, இது எல்லாம் ஓகே தாங்க. நமக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் மார்த்தாள், மரியாள்.
இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குது, ரொம்ப ஆக்கியபைடாக இருக்குது, ரொம்ப ஏசப்பாவுக்கு தான் வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும் வந்து அதுக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் பெருசாக விரும்புகிறத விட, அம்மா நீ அதெல்லாம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் கொஞ்ச நேரம் என் பாதத்தில் உட்காரேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காரேன். நீ உட்காந்தனா உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுமை, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த சமாதான குறைவு, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுப்பு, அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் என் வார்த்தை மாற்றிடும். என் வார்த்தை அழகாக உன்னை ஹீல் பண்ணிடும். மேரி வாஸ் ஸோ மச் கன்சிடர்ட். அவர் ரொம்ப கன்சிடர் பண்ண ஒரு காரியம் அந்த அம்மாவுடைய ஆத்துமா. என் ஆத்துமா சந்தோஷமாக, என் ஆத்துமா நிறைவாக இருக்கணும்னா அது வேறு ஒன்றும் கிடையாது, அது ஏசப்பா வார்த்தை மாத்திரம் தான். ஏசப்பா வந்திருக்கிறாரு, அவருக்கு நான் வேலை செய்யணும், அது எல்லாம் ஓகே தாங்க. ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் என் ஆத்மா வெறுமையாக இருக்கிறதுனால விட முடியாது. என் ஆத்மாவுக்கு நிறைவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இயேசுவின் வார்த்தை மாத்திரம் தான். அதனால் அவர் வந்ததே பெருசுன்னு சொல்லி ஷி கிரேவ்ட் ஃபார் காட்ஸ் வேர்ட். போய் பார்த்து எல்லாரும் உட்காந்துட்டா. இந்த காலை வேளையில் கிரேவ் பண்ணுங்கள். கிரேவ்னா ஒரு குழந்தை ஒரு பாலுக்காக ஏங்கும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறார், திருவசனத்தை, ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் இப்போ கவனமாக அதை கிரேவ் பண்ணுங்கள். கிரேவ் பியோர் மில்க் அப்படின்னு சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பியோர் கிரேவ் மில்க், இந்த திருவசனம் கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ரொம்ப அப்படி கிரேவ் பண்ணுங்கள். இந்த வசனத்தை அப்படி ஆசையாக நீங்கள் கிரேவ் பண்ணி குடிக்கும் போது when it goes inside you, it will give you a healing. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கும், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கிறீங்களோ, இந்த வாரத்தை உள்ளே போகும்போது it will heal your body, not only your spiritual body but your physical bodies as well. உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். உங்கள் உள்ளான ஆத்துமா, அவன் உள்ளான மனுஷன் ஸ்ட்ரென்த்தன் அடைவான். மேரி அவங்க வாழ்க்கையில் அது கற்றுக்க வேண்டிய முதல் காரியம், she craved for God's word. இந்த காலவெளியில் அவர் ரொம்ப ஆண்டவர் வார்த்தைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கிரேவ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை சூப்பராக நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.